பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் உணர்த்துறார். என்னது அது? பிறப்பை அறுத்துடுவார், வீடு பேறு அழித்திடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில், அந்த நினப்பில் எவ்வளோ பாடினாலும் பத்தலை மாணிக்க வாசகருக்கு. அதனால் இப்போ என்ன பாடுறாருன்னா, நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே அப்படின்னா, பூவின் மனம் போல அன்பர் உள்ளத்தில் இசைந்து இருப்பவனே. எப்படி பூக்குள்ள வாசம் இசைந்து இருக்குமோ அதே மாதிரி உன்மேல பக்தி கொண்ட அடியவர்களுடைய உள்ளத்தில் இசைந்து இருப்ப, மகிழ்ந்து இருப்ப நீ. நேரியாய் சேயாய் அப்படின்னா, நேரியாய் அப்படின்னா அன்பர் மனசுக்குள்ளேயே நீ இருப்ப, ரொம்ப இசைந்து இருப்ப. அப்புறம் என்ன பண்ணுவ? சேயாய், அன்பர் அல்லாதவருக்கு நீ எப்படி இருப்ப? தொலைவில் போய் நின்றுப்ப. எப்படி மலர் வாசம் கிட்டக்க இருக்கிறவங்களுக்கு தான் வாசம் அடிக்கும், தூரமாக நடந்து போகிறவங்களுக்கு இந்த மலர் வாசம் வீசாது. அதே மாதிரி உன்னை வணங்குபவர்களுடைய பக்கத்தில் நீ இருப்ப, உன்னை வணங்காதவர்களுடைய மனசுலேருந்து ரொம்ப எட்டக்க தொலைவில் தள்ளி இருப்பாய். அன்பராய் இருப்பவர்க்கு அருகில் இருப்பவனே. அப்புறம் என்ன சொல்கிறாரு? மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம்னா சொற்கள், மனம்னா நினப்பு. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொற்களுக்கு அப்பாற்பட்டவன். உன்னை எவ்வளவு சொல்லி நான் பாடினாலும் பத்த மாட்டேங்குது. சொற்களுக்கு அப்பாற்பட்டவனே. மனம், நினப்பில் கூட உன்னை எவ்வளோ தூரம் நினச்சி பார்க்குறேன், கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஆனால் நினப்புக்கும் அப்பாற்பட்டவனே. கழிய நின்ற மறையோனே. நீ யாரு? மறையோன். மறையோன்னா மறைந்திருக்கும் பரம்பொருள் அப்படின்னும் சொல்லலாம். வேதத்தின் முழுமையான பரம்பொருள். வேதம் நமக்கு தெரியாதே, வேதத்துள் நீதானே இருக்க, வேதமே நீ, வேத நாயகன் அல்லவா? அப்படிப்பட்ட வேத நாயகன் நீ. மறையோனே, வேத மறையோனே, மறைந்திருப்போனே, அந்த வேதத்திற்குள்ளே மறைந்திருப்போனே நீ. அதனால் என்னது? என் கண்ணுக்கு தெரியல, என்னுடைய சொற்களுக்கும் அப்பாற்பட்டு நீ இருக்க, என்னோட நினப்புக்கும் அப்பாற்பட்டு இருக்க அப்படின்னு நினச்சி ஒன்று ஒன்றா கூப்பிட்டு சந்தோஷப்படுறார். இதை தானே நாம் குறையொன்றுமில்லை பாட்டில் கூட கிருஷ்ணனை பாடும்போது சொல்கிறாங்க இல்லையா? கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. எல்லா இடத்துலையுமே பக்தி அப்படி தான். அதுலேயும் பாருங்கள், மறைமூர்த்தி அப்படின்னு தான் பாடுறாங்க. அதனால் நீ யார்? மறையோன், வேதத்துள் இருக்கிறவன். சரி, உன்னை அப்படி வார்த்தைக்கு அப்பாற்பட்டவன்ற, நினப்புக்கு அப்பாற்பட்டவன்ற, இருந்தாலும் நான் உன்னை எப்படியாவது அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்காக என்னோட தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத வேதத்துக்கு அப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. அப்படியே புத்தம் புதிய பால், கறந்த பால், அதில் என்ன போடுறேன்? கண்ணலோடு சர்க்கரை போடுறேன், அப்புறம் நெய் கலந்தார் போல. இங்கே நெய் அப்படிங்கிறது தேனைத்தான் குறிக்கிறது. பழங்கால இலக்கியங்களிலும் பரிபாடலிலும் தேனை ஊற்றுறாங்க. இந்த பாலில் சர்க்கரையும் தேனையும் ஊற்றி அப்போ எவ்வளோ சுவையாக இருக்கும். அதை போல சிறந்த அடியார் சிந்தனை உள் தேன் ஊறி நின்று. சிறந்த அடியவர்களோட உள்ளத்தில் நீ எப்படி இருப்ப? தேன் மாதிரி இனிமையாக ஊறி அப்படியே நிலை பெற்று தங்கியிருப்ப. அங்கே இங்கே போக மாட்ட. அதான் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சே, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு. அதனால் நீ எப்படி இருப்ப? இனிமையாக தேனில் ஊறினா எவ்வளோ சுவையாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே நீ ஊறி நிலை பெற தங்கி என்ன பண்ணுவ? தங்கி அப்படியே இருந்துட்டு உன்னுடைய அடுத்தது என்ன? எனக்கு என்ன செய்ய போகிற? எடுத்த பிறவியை பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். என்னோடையே இருப்ப, என் மனசுக்குள்ளேயே இருப்ப, சுவையாக இருப்ப, பாலில் சர்க்கரை போட்டு தேன் போட்டு இருக்கிற மாதிரி ஊறி நிற்ப. நானும் பக்தியில் அப்படியே திளைச்சி நிற்பேன், மூழ்கி போயிடுவேன், மகிழ்ந்து போயிடுவேன், உன்னை பாடுவேன், உன்னை துதிப்பேன், உன் திருவடிகளில் நான் சரணடைவேன். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண போகிற?
எடுத்த பிறவியை தொலைக்கும் எங்கள் பெருமானே. நீ அழகாக எனக்கு என்ன செய்ய போகிற? பிறவியிலிருந்து விடுதலை அளிக்க போகிற, முக்தி கொடுக்க போகிற, உன்னுடைய திருவடிகளில் நீ சேர்த்து கொள்ள போகிற. அதனால் நீயே எங்கள் பெருமான் அப்படின்னு உருகி மாணிக்க வாசகர் எம்பெருமானை சரணடைகிறார். நாமும் எம்பெருமானின் திருவடிகளை வணங்குவோம், முக்தி பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.